வணக்கம் நண்பர்களே. யூபிஎஸ்சி சிவில் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன் சம்மந்தமாக ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட்டை கவர்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இதை நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்புகிறேன். 2020 அதாவது போன வருஷம் யாரெல்லாம் எக்ஸாமினேஷனை கடைசி அட்டம்ப்டில் கொடுத்தாங்களோ, அதாவது 2020 யாரெல்லாம் அவங்களோட அட்டம்ப்ட் எக்ஸாஸ்ட் பண்ணாங்களோ அவங்களுக்கு 2021 இந்த வருஷம் கவர்மெண்ட் இன்னொரு அடிஷ்னல் அட்டம்ப்டை வழங்கியிருக்கு. அதாவது ஒரு எக்ஸ்ட்ரா அட்டம்ப்டை வழங்கியிருக்கு. ஓகேங்களா? காரணம் என்னென்னா இந்த COVID-19 பேண்டமிக் இது வந்து ரொம்பவே ஒரு அன்வாரண்டட் சிச்சுவேஷன். இதனால் போன வருஷம் 4 மாதம் எக்ஸ்ட்ரா டைம் கவர்மெண்ட் அளிச்சிருந்தாலும் இது வந்து அடிஷ்னல் ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தது இந்த லாஸ்ட் அட்டம்ப்டர்ஸ்க்கு அப்படின்ற ஒரு பேசிஸில் இந்த லாஸ்ட் அட்டம்ப்ட் யாரெல்லாம் போன வருஷம் எழுதுனாங்களோ அவங்களுக்கு மட்டும் இந்த வருஷம் ஒரு அடிஷ்னல் அட்டம்ப்டை கவர்மெண்ட் வழங்கியிருக்காங்க. இது ரொம்பவே வெல்கம் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். சொல்லப்போனால் இது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னே சொல்லலாம். இதுக்கு முன்னாடிலாம் யூபிஎஸ்சியோ கவர்மெண்ட்டோ இந்த மாதிரி அடிஷ்னல் அட்டம்ப்டை ஆஃபர் பண்ணதில்லை. சிலபஸ் மாற்றும் போது தான் ஆஃபர் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு பேண்டமிக் இல்லை வேறு ஏதோ ஒரு நேச்சுரல் டிசாஸ்டர், ஃப்ளட் இந்த மாதிரி நேரத்தில் கூட எக்ஸ்ட்ரா அட்டம்ப்டை ஆஃபர் பண்ணதில்லை. ஃபஸ்ட் டைம் ஆஃபர் பண்ணியிருக்காங்க. ரொம்பவே ஹிஸ்டாரிக்கான ஒரு விஷயம். இது ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு அப்படின்னு நான் சொல்வேன். தயவு செஞ்சு இந்த வாய்ப்பை யூஸ் பண்ணுங்கள். ஒரு நாள் கூட வீண் பண்ணாதீங்க, ஒரு நிமிஷத்தை கூட வீண் பண்ணாதீங்க. போன வருஷம் அட்டம்ப்ட் முடிஞ்ச நிறைய பேர் ரொம்ப டிஸ்ட்ராக்டாக இருந்தாங்க, ரொம்ப டிஜெக்டடாக இருந்தாங்க. எங்கிட்ட கூட நிறைய பேர் ஃபோன் பண்ணாங்க, அட்டம்ப்ட் முடிஞ்சிச்சே சார் அப்படின்னு சொன்னாங்க. சரி, வேறு வழி இல்லை, நீங்கள் மற்ற எக்ஸாம் எழுதுங்க, இந்த வாய்ப்பு இல்லைனா இன்னொரு வாய்ப்பு, எல்லாத்தையும் பாசிட்டிவாக பாருங்கள் அப்படின்னு நான் சொன்னேன். ஆனால் இப்போ யூபிஎஸ்சிலே ஒரு வாய்ப்பு வந்திருக்கு. இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னு நான் சொல்லுவேன். தயவு செஞ்சு இந்த வாய்ப்பை விட்டுறாதீங்க. உடனடியாக புக் எடுங்க, உட்காந்துருங்க. போன வாட்டி செஞ்சு தப்பை பண்ணிடாதீங்க. லாஸ்ட் டைம் நிறைய பேர் பண்ண தப்பு என்னென்னா, இது வந்து ஓவராலாகவே நான் சொல்கிறேன், இது லாஸ்ட் அட்டெம்ப்ட் டெஸ்ட் மட்டும் கிடையாது. லாஸ்ட் இயர் 4 மாதம் எக்ஸ்ட்ரா அவங்களுக்கு வந்து நாட்கள் இருந்தாலும் நிறைய பேர் பண்ண தப்பு, கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கிறேன்னு சொல்லி நேரத்தை வீண் பண்ணி கண்டதே மனப்பாடம் பண்ணாங்க. கோர் சப்ஜெக்ட்ஸில் கவனம் செலுத்தலை, ரிவைஸ் பண்ணலை, எழுதி பார்க்கல. இந்த தப்பை இந்த வாட்டி செஞ்சிடாதீங்க. ஏன்னா நான் சொன்னது போல் இந்த அட்டெம்ப்ட் கிடச்சிருக்கிறது மிகப்பெரிய விஷயம். நான் சொல்கிறேன், இன்னும் 4.5 மாதம் தான் இருக்குது. அதனால் ரொம்பவே ப்ரெஷியஸ் பீரியட். உடனடியாக உட்காந்துருங்க. நீங்கள் வேலைக்கு போகிறவராக இருந்தால் கூட லீவ் போட்டுட்டு உட்காந்துருங்க. சரியாக படிங்க, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிங்க, எழுதி பார்த்து படிங்க. மாடல் டெஸ்ட் எடுங்க, மாடல் டெஸ்ட்டை அளவாக எடுங்க. மாடல் டெஸ்ட்டை வச்சு வரட்டக்கூடாது. மாடல் டெஸ்ட்டுங்கிறது ப்ராக்டிஸ். ஏற்கனவே படித்த நாலேஜை அப்ளை பண்ணுறது தான் மாடல் டெஸ்ட். ஓகேவா? மாடல் டெஸ்ட்டை நிறைய எடுக்கக்கூடாது, அப்யூஸ் பண்ணக்கூடாது. அப்யூஸ் பண்ணால் பாஸ் ஆக முடியாது நான் சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ தப்பு பண்ணக்கூடாது. சரியான பாத்தில் வாங்க. தேவையான புக்கை மட்டும் படிங்க, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிங்க, எழுதி பார்த்து படிங்க, புரிஞ்சு படிங்க. என்ன படிச்சிங்களோ அதை மறுபடியும் ரிவைஸ் பண்ணுங்கள். நியூஸ் பேப்பர்லேருந்து நோட்ஸ் எடுங்க. ஏதாவது ஒரு மந்த்லி மேகசினை ஃபாலோ பண்ணுங்கள். கரண்ட் அஃபேர்ஸை நெட்லேருந்து தேவையில்லாமல் படிக்காதீங்க. இதனாலேயே நம்மளால் பாஸ் பண்ண முடியாமல் போயிடும். செஞ்ச தப்பை மறுபடியும் செய்யக்கூடாது. உங்களுடைய நல்லதுக்காக நான் சொல்கிறேன். அதனால் இந்த வாய்ப்பை தயவு செஞ்சு யூஸ் பண்ணுங்கள். இந்த வாய்ப்பை நான் சொன்னது போல் கடைசி அட்டம்ப்ட் 2020 யாரெல்லாம் எழுதியிருந்தாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் இந்த அடிஷ்னல் அட்டம்ப்ட். இந்த வருஷம் மட்டும்தான் அந்த வாய்ப்பு இருக்கும். நான் 2021 எழுதலை, 2022 எழுதிக்கிறேன்னு அப்ளை ஆகாது. 2021 தான் அந்த வாய்ப்பு. ஸோ தயவு செஞ்சு யூஸ் பண்ணுங்கள். இந்த வாய்ப்பை விட்டுறாதீங்க. ஆல் தி வெரி பெஸ்ட். நன்றி.